அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க. எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாகவும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு, கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் மிகவும் வலுவாகவும் சாதகமான அமைப்பிலும் வலம் வருவதால் 7.5 சனியாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவின் குருவாக இருப்பவர்தான் சுக்கிரன். அவர் மிக வலுவாக கேதுவுடன் இணையும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமங்கள் போன்றவற்றை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். ஜென்மத்தில் ராகு நிலை கொண்டிருந்தாலும் ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் என்பதை சுக்கிரன் சப்தமத்தில் வலம் வருவதால் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வருவது நல்ல அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது திருமண தடைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். தெய்வீக சிந்தனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மற்றவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். புகழ்பெற்ற பிரபலங்களுடன் ஒத்துழைப்பு கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சாதனை நிறைந்த வாய்ப்புகளை நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. சுக்கிரன் நவகிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அவர் சாதகமாக இருந்தால்தான் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, மனித வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி, அமைதியான குடும்ப சூழல், இல்வாழ்வில் மகிழ்ச்சி என அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்டவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமத்தில் கேதுவுடன் அமைவதால் நிறைந்த நன்மை உண்டு. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் சுக்கிரனிடம் இருக்கிறதா என்று கேட்டால் அது இயற்கையாகவே இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சுக்கிரனின் வாகனமாக இருப்பது குதிரை, நிழல் கிரகமான ராகு கேதுவின் சாராம்சமாக இருப்பது பாம்பு. பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய எதிர்பார்த்தல் என்பது குதிரையிடம் இருந்துதான் உருவாகிறது என்பதுதான் இயற்கையான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இயற்கையிலேயே ராகு கேதுவின் ஆற்றலை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஆற்றல் என்பது நிச்சயமாக சுக்கிரனிடம் உண்டு. என்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவின் குருவாக இருப்பவர் தான் சுக்கிரன். எனவே இந்த வேளையில் சிறப்பான மாற்றம் உண்டு. ஏனென்றால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும், முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட பாம்புவின் விஷம் என்பது மிகவும் கொடூரமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ஒரு மனிதனை பாம்பு தீண்டிவிட்டால் இந்த மனிதன் பாம்புவின் விஷத்தன்மைக்கு ஏற்றவாறு சில மணி நேரங்களில் அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும். அப்படி முடிவுக்கு வரக்கூடிய வாழ்க்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அந்த பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து தயாரித்து அதை உடலில் செலுத்தும் போது அந்த முறிவானது நமது உடலில் அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை எப்படி தயாரிக்கிறார்கள் என்றால் உண்மையில் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து என்பது பாம்புவின் விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த வகை பாம்பு என்பதை கண்டறிந்து அந்த பாம்புவின் விஷத்தை ஒரு குடுவையில் சேகரிப்பார்கள். அப்படி சேகரித்த விஷத்தை சிறிது சிறிதாக குதிரைக்கு செலுத்துவார்கள். குதிரைக்கு செலுத்தும் போது அதன் உடலில் இயற்கையாகவே எதிர்பார்த்தல் தோன்றும். அப்படி தோன்றக்கூடிய
இருக்கக்கூடிய எதிர்பார்த்தல் குறிப்பிட்ட அளவு வந்ததற்கு பிறகு அந்த குதிரையின் உடலில் இருந்து குறிப்பிட்ட அளவு இரத்தத்தை வெளியில் எடுத்து அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்த்தலை தனியாக பிரித்தெடுத்து பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்தை தயாரிக்கிறார்கள். அப்படி தயாரித்து அதை பயன்படுத்தும் போது பாம்புவின் விஷத்திற்கு முறிவு கிடைப்பதால் மனித வாழ்க்கை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்படித்தான் முதல் கிரகமான ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சுக்கிரன், அவரின் குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் முழுமையாக கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். ராகு மிக வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கக்கூடிய வேளையில் ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் சரி, சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான உங்களுடைய திறன் மேம்படுவதோடு நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றலை அள்ளி கொடுக்க போகிறார். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல காரியங்களை செய்து முடித்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே உங்களது திறன் மேம்படும். அப்படி மேம்படுவதால் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் அங்கீகாரம் சிறப்பாக உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அசாதாரண காரியம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கலாம். செல்வத்தின் அதிபதியான சுக்கிரன் சப்தமத்தில் இருப்பதால் செல்வ செழிப்பு உயரும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்பதால் காதல் கைகூடும். காதல் வாழ்க்கை இனிமையாக அமைவதோடு மட்டுமல்லாது இல் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மனக்கசப்புகளும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் மறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமைய போகிறது. பிரிந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய வாழ்வில் இனிமை பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் தருணமாகவும் அமைகிறது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும். அது மட்டுமல்லாது என் வாழ்வில் மட்டும்தான் மிக பெரிய அளவிலான நெருக்கடி, இந்த பிரச்சனையில் இருந்து யாராலும் வெளிவர முடியாது, இதற்கு தீர்வே கிடையாது என்று கும்பராசிக்காரர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மீளவே முடியாது என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகுவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது எதிரிகளும் நண்பராக மாறக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும். உடல்நலம் பரிபூரணமான சுகத்தை பெறக்கூடிய வகையில் உடல்நலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அத்தனையும் விலகும். உடல்நலம் பரிபூரண சுகம் பெறுவதோடு மட்டுமல்லாது சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் பல காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுடைய பல பணிகளை செவ்வன செய்து முடிப்பதால் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தானாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியத்தை வலுவாக செய்து முடிப்பதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற முடியும். இதை உங்களது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் மிகவும் அற்புதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது அதிகார தோரணையில் பணிகளை செய்து முடிக்காமல் அன்பை காட்டி மிக அற்புதமாக மிக பெரிய அளவிலான சாதனைகளை கூட கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. அரசு அல்லது தனியார் துறை என எதில் பணியாற்றி
பணியாற்றினாலும் அதில் உங்களது துறை ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பதோடு மட்டுமல்லாது திடீரென பல சலுகைகளை நிறைவாக கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து 7ல் இருப்பது மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை என்பது சற்று அதிகமாகவே ஊற்றெடுக்கும். இந்த தருணத்தில் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் வலுவாக சுக்கிரனுடன் கேது இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் சுக்கிரனின் தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிச்சயமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும்.